வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நாட்டை பெருமிதத்தில் ஆழ்த்தியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் வடகிழக்கு மாநிலங்கள் மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.8% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையாட்டு மைதானங்கள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, அமெரிக்காவின் ராபர்ட் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்திய விமானப்படையின் தீர்க்கமான துரிதமான ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நாட்டை பெருமிதத்தில் ஆழ்த்தியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் புஜ் விமானப்படை தளத்தில் விமானப்படை அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடிய அமைச்சர், நம் நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகள் இந்திய விமானப்படையை பாராட்டியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். எதிரிகளின் மீது விமானப்படையினரின் கை ஓங்கியிருந்தது மட்டுமல்லாமல் அவர்களை செயலிழக்க செய்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் மண்ணில் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்திய விமானப்படைக்கு வெறும் 23 நிமிடங்கள் மட்டுமே போதுமானதாக இருந்தது என்றும் கூறினார். இந்திய விமானப்படையினரின் வெற்றி தீவிரவாதத்திற்கு எதிரான வலுவான செய்தியை உணர்த்தியதோடு நம் நாட்டின் ராணுவ வலிமையை புலப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார். எதிரிகளின் எல்லைகளில் ஏவப்பட்ட ஏவுகணைகளின் மூலம் விமானப்படையினரின் வீரம் உலகம் முழுவதும் எதிரொலித்ததாக அமைச்சர் பாராட்டினார். நம் விமானப்படையினரின் வீரமும் துணிச்சலும் புகழும் வானளாவிய உயரத்தை எட்டியுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் புகழாரம் சூட்டினார். விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங் தலைமையிலான குழு மற்றும் வீரர்களுக்கு தமது நன்றிகளை திரு ராஜ்நாத் சிங் உரித்தாக்கியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையில் மூவர்ண கொடி அணிவகுப்பு பேரணி இன்று நடைபெறுகிறது. நாட்டில் ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடைபெறும் இந்த அணிவகுப்பில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் நடைபெற்ற பேரணியில் பங்கேற்ற மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இந்திய விமானப்படையினரின் துணிச்சல் குறித்து பெருமிதம் வெளியிட்டார். கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி திரங்கா அணிவகுப்பில் பங்கேற்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் வடகிழக்கு மாநிலங்கள் மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தெற்கு திரிபுராவின் பெலோனியாவில் செய்தியாளர்களிடம் இன்று பேசிய அவர், நெடுஞ்சாலைகள், மின்திட்டங்கள், குடிநீர் வசதிகளுடன் முழுமையான வளர்ச்சி இப்பிராந்தியங்களில் ஏற்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன், விவசாயிகளுக்கான வேளாண் நிதியுதவி திட்டம் போன்றவை ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பறைசாற்றும் வகையில் முப்படைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையிலான திரங்கா மூவர்ண கொடி அணிவகுப்பில் அவர் பங்கேற்றார். இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் உலகின் 5வது பெரிய மலைச்சிகரமான மவுண்ட் மக்கலூவில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி தூய்மை இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்றதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமரின் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 150 கிலோ குப்பைகளை மலை உச்சியிலிருந்து வீரர்கள் அப்புறப்படுத்தியதாக அமைச்சர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து நாட்டின் 101வது PSLV-C-61 ராக்கெட் RISAT-1B ரேடார் செயற்கைக்கோளுடன் நாளை மறுநாள் அதிகாலை 5:59 மணிக்கு விண்ணில் பாய்கிறது. ஆந்திர மாநிலம் திருமலையில் இன்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், PSLV வரிசையில் இது 63வது ராக்கெட் என்றும் புவி கண்காணிப்பு பணிகளை RISAT செயற்கைக்கோள் மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டார். 1710 கிலோ எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் நம் நாட்டின் பிரத்யேக புவி கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதனை வெளியிட்டார். 10ஆம் வகுப்பு தேர்வில் 93.8% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் 2.25% அதிகரித்துள்ளது. மாணவிகள் 95.88%, மாணவர்கள் 91.74% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 1867 அரசு பள்ளிகள் உட்பட 4917 பள்ளிகள் 100% தேர்ச்சி அடைந்துள்ளன. சிவகங்கை மாவட்டம் 98.31% தேர்ச்சியுடன் மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் 2ஆம் இடத்தையும், தூத்துக்குடி 3ஆம் இடத்தையும், கன்னியாகுமரி 4ஆம் இடத்தையும், திருச்சி மாவட்டம் 96.61% தேர்ச்சியுடன் 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. தமிழ் பாடத்தில் 8 மாணாக்கரும், ஆங்கிலத்தில் 346, கணிதம் 1996, அறிவியல் 10,839, சமூக அறிவியல் பாடத்தில் 10,256 மாணாக்கர்
100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாணாக்கர் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை வரும் 19ஆம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் கூறினார். 10ஆம் வகுப்பு மாணாக்கர்களுக்கு மேல்நிலை கல்விக்கு விண்ணப்பிக்க தேவையான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணாக்கர்களுக்கு மதிப்பெண் பட்டியலினை 19/5/2025 முதல் அனைத்து பள்ளிகளும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை முதலாம் ஆண்டு மாணாக்கர்கள் தங்களது விடைத்தாள் நகல் கோரி 20/5/2025 முதல் 24/5/2025 வரை தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை மாணாக்கர் இன்று பிற்பகல் 2 மணி முதல் அறிந்து கொள்ளலாம் என்றார். நீலகிரி மாவட்டத்தில் விளையாட்டு மைதானங்கள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் 5 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புறப்பட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மசோதாக்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் நோட்டீஸ் வழங்கியிருப்பது குறித்து பிற மாநில முதலமைச்சர்களின் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வீட்டு வரி எதுவும் உயர்த்தப்படாது என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே.என். நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் அடுத்த மாதம் முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றார். அரியலூர், பெரம்பலூர் பேருந்துகள் அனைத்தும் வழக்கம்போல் சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக இயக்கப்படும் என்று கூறிய அவர் சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் ஆகியவை வழக்கம்போல் செயல்படும் என்றார். திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 321 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிற மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படாதது குறித்து கேள்வி எழுப்பினார். திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலியின் 87வது உதய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட 6 வானொலி நிலையங்களில் திருச்சி வானொலி நிலையமும் ஒன்றாகும். கடந்த 1939ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தில் 1981ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி மாநில செய்தி பிரிவு செயல்பட தொடங்கியது. 2001ஆம் ஆண்டில் ரெயின்போ பண்பலையும் 2007ஆம் ஆண்டில் ராகம் டிடிஎச் சேவையும் தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் சார்பில் ஆன்மீக சுற்றுலா நாளை தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஆன்மீக சுற்றுலா பயணமானது கன்னியாகுமரி பேருந்து நிலையத்திலிருந்து காலை 7 மணிக்கு தொடங்கி சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில், நாகராஜா கோவில், மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் ஆகிய ஆன்மீக தலங்களை தரிசித்துவிட்டு பின்னர் திருப்பரப்பு அருவி மற்றும் பேச்சிப்பாறை அணையை பார்வையிட்ட பின் கன்னியாகுமரிக்கு மாலை சுமார் 4 மணி அளவில் திரும்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கான கட்டணமாக ரூபாய் 350 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் ஆற்றுப்படுகை பகுதிகளில் தீயணைப்புத் துறையினரின் பேரிடர் கால ஒத்திகை இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பருவமழையின் போது மேட்டூர் அணை நிரம்பி கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டால் தண்ணீர் அதிகமாக செல்லும் போது ஆபத்து காலத்தில் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறையினர் கலந்து கொண்டு விபத்தில் சிக்கிய ஒருவரை எளிதில் எப்படி மீட்பது, தண்ணீரில் சிக்கிக்கொண்ட ஒருவரை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்த நிகழ்ச்சிகளை தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி. சேலத்தில் உற்பத்தியாகும் பலவிதமான மாம்பழங்களை இளையோர் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பிரவீன், தருண், பவித்ரன், சுகைல், ஜோசப் ஆகிய 5 பேரும் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்வி முடித்து வளாக தேர்வில் வெற்றி பெற்று தற்போது பெரு நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை 3 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி ஆன்லைன் முறையில் சேலம் அல்போன்சா, இமாம் பசந்த், நடுசாலை, மல்கோவா வகை மாம்பழங்களை இந்தியா முழுமைக்கும் இந்த இளைஞர்கள் கொண்டு சேர்த்து வருகின்றனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன். கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இன்று இந்தியாவின் யுகி பாம்ரி, அமெரிக்காவின் ராபர்ட் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நாட்டை பெருமிதத்தில் ஆழ்த்தியுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் கீழ் வடகிழக்கு மாநிலங்கள் மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 93.8% மாணாக்கர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் விளையாட்டு மைதானங்கள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார்.
சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் யுகி பாம்ரி அமெரிக்காவின் ராபர்ட் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.